வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். காலங்காலே மாறி போச்சு, நமது வயது ரொம்ப கூடிருச்சு. காலந்தானே மாறிடுச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்போ உற்சாகமே வந்துருச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே வந்துருச்சு. எங்களுடைய அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. எங்களோட அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் கேட்டுக்குங்க. கேளுங்கள் நீங்க தினந்த இந்த முதியோரின் பேச்சையுமே. கேளுங்கள் நீங்க தினந்த இந்த முதியோரின் பேச்சினையே. வாருங்கள் எல்லோருமே நல்லா கொண்டாடுவோம் வாருங்களே. முதியோரின் காலந்தானே நாம பேசலாமே பயிரலாமே. பேசலாமே பயிரலாமே நல்ல அனுபவம் தானே வந்த. காலம் ரொம்ப மாறி போச்சு, நம்ம வயது ரொம்ப கூடியாச்சு. காலம் ரொம்ப மாறி போச்சு, நமக்கு வயது ரொம்ப கூடியாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே இப்ப உற்சாகமே உண்டாச்சு. அனுபவங்களை பகிர்ந்திடவே நமக்கு உற்சாகமே உண்டாச்சு. தானே நாளே லாலிலாலோ போடு லாலிலாலோ லாலாலோ லாலிலாலோ 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 போடு லாலிலாலோ லாலாலிலோ லாலிலாலோ லாலிலாலோ போடு லாலிலேலோ லாலிலேலோ. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம் வாருங்கள். இந்த பாடலை பாடியவர் நாட்டுப்புற பாடகி திருமதி தமயந்தி சண்முகம் அம்மா அவர்கள். இன்றைய பகுதி ஆலோசனை நேரம். மூட்டுவலி தொடர்பான ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் சுந்தரராஜா. இவருடன் சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் KR முருகன். I am Dr. Murugan, Professor in Department of Social Work and Dean Faculty of Arts, Department of Science and Technology, விக்யான் பிரசார்ங்கிற ஒரு யூனிட் இருக்கு. ஸோ அந்த திட்டத்தின் கீழே அனுபவ் ப்ராஜெக்ட்ங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட். ஸோ திஸ் இஸ் அ ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபார் த சீனியர் சிட்டிசன்ஸ் பை த சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ இப்போ அதில் வந்து இப்போ நாங்கள் வி ஆர் இன்டர்வியூயிங் டாக்டர்ஸ் அண்ட் தி சைக்காட்ரிஸ்ட் அண்ட் even the technocrats, how to use the bank system and how to get telemedicine like that. So இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் எக்ஸ்பர்ட்ங்கிற முறையில வந்து உங்களை நாங்க கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வயசானவங்க எல்லாத்துக்குமே இந்த மூட்டு வலிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே எல்லாரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது. ஸோ அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இப்ப சொல்லலாம் சார். முதல் சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் பேரு டாக்டர் சுந்தரராஜா. நான் ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருக்கேன், அசோசியேட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன்.
ஸோ பொதுவாக முன்னாடிலாம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை முதியோர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இன்னைய காலகட்டத்தில் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களே கொஞ்சம் வயதானவங்கிற ஒரு காலகட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து தேய்மானம், எலும்பு தேய்மானம், மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பெண்களில் 45 வயதுக்கு மேலே மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்களோட எலும்பு தேய்மானங்கள் ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஆண்களுக்கு பொதுவாக 50 வயதுக்கு மேலே 60 வயதுக்கு மேலே மூட்டு தேய்மானங்கிற விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கே டியூ டு சோ மெனி அதர் ரீசன்ஸ், என்விரான்மெண்டல் ரீசன்ஸ்னால அவங்களுக்கு எலும்பு தேய்மானங்கள்லாம் மோர் காமன். இப்போ அவங்களோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸு, அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே இதில் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். அதனாலேயே அவங்களுக்கான இந்த மாதிரியான பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மெடிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் லைக் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் எல்லா ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னா கால்சியம் குறைபாடுனால. அது ஒன் ஆஃப் த காஸ். அதர் தென் தட் அவங்களோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸும் இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இந்த தேய்மானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன மாதிரியான வழிவகைகளை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மெயினாக எது ரத்த ஓட்டங்கிறது முக்கியமான விஷயம் உடம்புக்கு. ஸோ அந்த த்ரூ அவுட் த பாடி த சர்க்குலேஷன் சிஸ்டம் ஷுட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ அதுக்கு அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் 20 to 40 minutes of active walking is very important அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கால்சியம் குறைபாடு அப்படிங்கிறது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் வந்து மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட் தான் எடுத்துக்கிறோம். ஸோ ரைஸ், அதை போக ஏதாவது ஒரு காய் வகை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அடிஷ்னலாக எதுவும் நம்ம ப்ரோட்டீனோ இல்லை கால்சியமோ நம்மளோட ஆகாரத்தில் சேர்த்துக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முட்டை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சத்துணவு முறையில் நம்ம முட்டை கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் எல்டர்லி பீப்புள் அவங்களோட டே டு டே லைஃப்பில் முட்டை ரெகுலராக எடுத்துக்கிறது கிடையாது. அது ஒரு சோர்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ இந்த கால்சியம் அப்சார்ப்ஷனை நம்ம உடம்புக்கு மெயினாக கொண்டு போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டிங்கிற காம்போனன்ட் வந்து அதை அதிகமாக ப்ரொமோட் பண்ணுது, கால்சியம் அப்சார்ப்ஷன். ஸோ அதனால தான் இன்னைக்கு விட்டமின் டி அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறோம். விட்டமின் டி குறைபாடு இருக்கா அப்படிங்கிற ரத்த பரிசோதனையை நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த விட்டமின் டி அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு நேச்சுரலாகவே சன்லைட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு சன்லைட்டில், மார்னிங் சன்லைட்டில் இல்லை ஈவினிங் சன்லைட்டில் வாக்கிங் போனாங்கன்னாலே அந்த சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி வந்து சன்லைட்லேருந்து கிடச்சிருது. ஸோ அதுவே அவங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். டெய்லி எக்ஸ்போஷர் டு சன்லைட் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு விட்டமின் டி கிடைச்சிடும். ஸோ அந்த விட்டமின் டி கிடைச்சதுன்னா நம்ம எடுத்துக்கிற உணவில் இருக்கிற கால்சியம் ப்ராப்பராக போய் உடம்புல சேரும். ஸோ இந்த அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் டிங்கிற விஷயம் இந்த கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் எல்லாரையும் நம்ம வந்து மார்னிங் வாக்கிங் போங்க, சன்லைட்டில் நடங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு விஷயமா அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணலை, ஆல்ரெடி எங்களுக்கு அந்த முட்டு வலி ஆரம்பிச்சிருச்சு, எலும்பு தேய்மான குறைபாடுகள் ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் 60 வயசை எட்டிட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா நீ ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா தேய்மானம் ஆரம்பிச்சிருச்சு, தேய்மானத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம தடுக்க முடியாது. பட் ஃபர்தர் தேய்மானத்தை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ தள்ளி போடலாம். ஸோ இந்த நாளடைவில் இப்போ நீங்கள் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால ஃபர்தராக தேய்மானம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் 1 ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம அந்த தேய்மானத்தை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 4 நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது அந்த ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ் 2 போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேஜ் 1 and 2க்கு இல்லை இடப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொலாங்கேஷன் ஆகும். ஸோ ஒரு இயர்ஸ் அளவில் நம்ம அதை தள்ளி போடலாம். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் நம்ம அப்படியே செடென்ட்ரி லைஃபாக இருக்கணும், வலி இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம நடக்காமையோ அந்த எக்ஸசைஸோ பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தேய்மானங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். முதல் வருஷத்துக்கு இருந்ததுக்காக அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த 6 மாசத்துல அப்படிங்கிறது அது அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ தட் அவங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் பாதிக்கப்படும். ஒன்லி ஃபார் டாய்லெட்டிங் பர்பஸஸ் தே வில் வாக் அரவுண்ட். மற்ற எதுக்காகவும் அவங்க நடக்க மாட்டாங்க. ஸோ அதனால ஆட் ஆன் ப்ராப்ளம்ஸ் ஆகும். ஸோ வாஸ்குலர் ப்ராப்ளம் வரலாம், அதனால கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக ஆட் ஆன் ப்ராப்ளம்ஸும் ஆகிட்டே இருக்கும். ஸோ த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் எனிதிங். அதனால தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த வழிவகையெல்லாம் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும்னு என்னோட சஜஷன் அவங்களுக்கு.
வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணலாம். இப்போ அது மாதிரி இப்போ நீங்க இப்போ இந்த ஃபுட்டு பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த எக்ஸ்டர்னலா இப்போ இந்த ஆயில், இந்த மசாஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க சார். அந்த மாதிரி எதுவும் நம்ம தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னலா நம்மள அப்ளை பண்ற எந்த விஷயமும் ஹெல்ப் பண்ணாது சார். பண்ண ஏன்னா ஆமா, முட்டு பகுதி பாத்தீங்கன்னா அங்க தசைகள் எதுவும் கிடையாது. முட்டு பகுதி என்பது முழுக்க முழுக்க தசை நார்களாலும் ஜவ்வுகளாலும் மட்டுமே ஆனது. அந்த ஸ்டெபிலிட்டி வந்து நம்மளுக்கு தசை நார் டெண்டன்னு சொல்லுவோம், அண்ட் ஜவ்வு லிகமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டு காம்போனன்ட் தான் அந்த முட்டியை சுத்தி இருக்கு. தசைகள் வந்து முட்டிக்கு மேலேயும் முட்டிக்கு கீழேயும் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ற விஷயங்கள், நம்ம வலிக்காக அப்ளை பண்ற அந்த ஆயில், மசாஜ், இது எல்லாமே வந்து தசைகள்ல பண்ணோம்னா அது நல்ல ரிலீஃப் கொடுக்கும். இப்போ இதுவே தொடையில ஒரு அடிபட்டுருச்சு, இல்லை ஒரு வீக்கமா இருக்கு, அதனால நான் ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறேன், இல்லை ஒரு ஆயில் கொடுக்குறேன், நான் அந்த இடத்துல அப்ளை பண்றேன் அப்படின்னா அது அவங்களோட வலியை வந்து ஒரு 90 to 98% வரைக்கும் அது குறைக்கலாம். வேற நான் முட்டிக்கு நான் அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அது பெருசா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து முழுக்க எக்ஸசைசஸ் தான் பண்ணணும். எக்ஸ்டர்னலா வேற எப்படி அதை எக்ஸ்டர்னலா வேற என்ன கொடுத்து நம்ம இது பண்ணலாம்னா, ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல, ஏர்லினா இந்த முதல் 2 கட்ட ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ல நம்ம வந்து முட்டு உள்ள ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். முட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு திரவியம் மாதிரி ஒரு காம்போனன்ட் இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். ஸோ அது என்னன்னா, நம்ம முட்டு ஒன்னோட ஒன்று உரசாம அந்த ஃப்ரிக்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்காக அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஒரு லூப்ரிகண்டா ஆக்ட் பண்ணும். அது காலப்போக்கில் ஏஜ்னால அதோட அளவு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். ஹைலூரோனிக் ஆசிட்ங்கிற ஒரு பொருளை நம்ம அது முட்டு உள்ள செலுத்துவோம், ஆர்டிஃபிஷியலா செலுத்துவோம். அது போய் அந்த சைனோவியல் காம்போனன்ட்டை அங்கே இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் அது மாதிரி வெயிட் கூடுறதுனால தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால வெயிட் ரெடியூஸ் பண்ணணுமா, இல்ல வெயிட் கூடுறதுனால தான் மூட்டு வலி வருதா? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதுங்களா? டெஃபினட்டா அதாவது there are multiple factors influencing knee pain. நிறைய காரணங்கள் இருக்கு முட்டு வலி வரத்துக்கு. பட் வெயிட் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வெயிட்டும் ஒரு காரணம் மூட்டு வலி வரத்துக்கு. ஸோ ஃபுல் லோடு நம்மளோட என்டையர் வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் முட்டு பகுதியிலேருந்து தான் கீழே பாதத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அது ஒரு ரீசன் முட்டு வலிக்கும் தேய்மானத்துக்கும். பட் அதுவே முழு காரணம் அப்படிங்கிறது கிடையாது. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்க. ஐ எம் பெருமாள். ஐ எம் 76 நவ். ஓ கிரேட். என்னோட வயசு ஒரே ஒரு சின்ன இது. இப்போ எனக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம் தான் கொஞ்சம் அடிக்கடி, ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஒரு 20 இயர்ஸாக ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு இருக்கேன். ஓகே சார். முட்டு வலி அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து மேலே ஆயின்மெண்ட் தடவிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் தான் புரியுது அது தேர் இஸ் நோ யூஸ் வெறும் எக்ஸ்டர்னல் வந்து இது பண்ணுறதுக்குன்ட்டு. எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லி கொடுத்தபடி கொஞ்சம் பண்ணுறேன். அதனால கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்கு. ரத்த ஓட்டத்துக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா முட்டு வலிக்கும்? டெஃபினட்டா ரத்த ஓட்டத்துக்கும் கால் வலிக்கும் சம்பந்தம் இருக்கு சார். ஆனா ரத்த ஓட்டத்துக்கும் முட்டிக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. சரிங்களா? யூஸ்வலா வாஸ்குலர் ப்ராப்ளம்ல நம்ம வந்து வேரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து அந்த நம்மளோட ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால வர்றது அந்த வேரிகோஸ் வெயின். ஸோ அதனால நமக்கு என்டையர் கால் வலி வரலாமே தவிர முட்டு வலி மட்டும் தனியா அதுல வராது. ஸோ முட்டு அப்படிங்கிறது முழுமையா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தசை நாறுகளும் ஜவ்வுகளும் மட்டுமே இருக்குது, அங்க வந்து தசை கிடையாது. சரிங்களா? டெஃபினட்டா ரத்த ஓட்டம் இருக்குது, அங்க இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. பட் ரத்த ஓட்டத்தினால அங்க முட்டு வலி வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. வேரிகோஸ் வெயின்ங்கிறது என்டையர் லிம், என்டையரா அந்த தொடை பகுதிக்கும் கால் பகுதிக்கும் வலி பரவுமே ஒழிய முட்டுக்கு மட்டும் தனியா ரத்த ஓட்டத்தினால வலி வராது. தேங்க்யூ டாக்டர். இப்போ ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஒரு ஏஜட் பீப்புளுக்கு உள்ளதுக்கு வந்து டயட் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் டயட் இருக்கணும், அதே சமயம் ஃபேட் கண்டென்ட் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் ஒரு இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் வந்து வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சமைக்கிறது முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு லேடிஸ்க்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. பட் காமனாக வந்து இப்போ நான் 76, நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னுடைய பேரனுக்கு 18 வயசு கொடுக்கறதுங்கிறது வந்து அவனுடைய க்ரோத் இந்த எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எந்த இது ஒரு ஏஜுக்கு வந்து வரைக்கும் நம்ம எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுத்தா கூட நான் ப்ரிப்பேர் டு ஃபாலோ இட். கண்டிப்பா சார், நீங்க சொன்னது ரொம்ப வேலிடான பாயிண்ட். நம்ம ஏஜ்டு பீப்புளுக்காக வீட்டில் இருக்கிறவங்க தனியா ஒரு ஆகாரத்தை செஞ்சு கொடுக்கறது கடினமான வேலை அப்படிங்கிறது ஒரு வேலிடான பாயிண்ட். நார்மல் நம்ம அவங்க வீட்டுல செய்யற விஷயங்கள்லயே நமக்கு வந்து ரைஸோட அளவை கண்டென்ட்டை கம்மி பண்ணிட்டு அவங்க செய்யற காய்கறியை அதிகமா உட்கொள்ளலாம். நீங்க தனியா உங்களுக்கு வேணுங்கிறத முட்டையை நீங்க பாயில் பண்ணி பாயில்டு எக்கா அதுல உள்ள ஒயிட்டை மட்டும் நீங்க டெய்லி
எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு எக் எடுத்துக்கிறதுனாலே 2 எக் எடுத்துக்கிறதுனாலே எந்த ப்ராப்ளமும் ஏற்படாது. ம். ஸோ அதில் போதுமான கால்சியம் சத்து இருக்குது. ஸோ அதை டெய்லி நம்ம எடுத்துக்கலாம். எல்டர்லி பீப்புள் டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு 2 முட்டை 1 முட்டைங்கிறத கம்பல்சரி எடுத்துக்கலாம். மில்க்கு சர்க்கரை இல்லாமல், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரை இல்லாமல் மில்க் எடுத்துக்கிறது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் கீரை வகையில் ஏதோ ஒரு கீரை வகை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு வலி ஏற்படும், மலச்சிக்கல்னால வலிகள் அதெல்லாம் ஏற்படலாம். ஸோ அதனால நம்ம வீக்லி ஒன்ஸ் கீரை எடுத்துக்கிறது, நார்மலாக வீட்டில் சமைக்கிற காய்கறி எடுத்துக்கிறது, டெய்லி முட்டை பால் இதை எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ இதுவே வீக்லி டெய்லி எடுக்கிறது கஷ்டம், வீக்லி இது மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். டே டு டே டெய்லி அவங்க ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் ஃபார் அ பீரியட் ஆஃப் 2 months எடுத்துட்டு ஒரு 15 days பிரேக் ஆர் 1 month பிரேக் விட்டு திருப்பி they have to restart the calcium tablet. இப்போ ஜென்ரலாக வெளியில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிற இடத்துலையோ வரும்போதோ அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நார்மலாகவே ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு உங்களுக்கு வந்து தேல் பி இப்போ இன்ட்ரெஸ்டட் டு டேக் இட். பட் ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் லெவல்லையோ அதுக்கு மேலே நமக்கு வந்து ப்ளஸ் இந்த மாதிரி ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கும்போது எனக்கு அது வேண்டான்னு அவாய்ட் பண்ணாலும் அவங்கள ரொம்ப ஹார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் நான் வந்து வேறு வழியில் சாப்பிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ 2 நாளைக்கு வந்து நம்மளுடைய உடம்பும் ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒகேஷன்ஸ் வரும்போது நமக்கு வந்து பப்ளிக் ஒரு ஜென்ரல் கேதரிங்கில் வரும்போது கெட் டுகெதர் இருக்கும்போது என்ன மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டடாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அவங்களையும் நோக வைக்க வேண்டாம், நம்மளும் வந்து உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பேலன்ஸ்டு இது ஏதாவது ப்ரப்போசல் ஏதாவது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு புஃபே இருக்கு, இல்ல அவங்க சர்வ் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவங்க தவிர்த்துக்கலாம். ஆயிலி ஃபுட்ஸ் அவசியமா அவங்க தடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு டெஃபினட்டா இன்டெஸ்டைன் வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்காது. ஏஜ்டு பீப்புளுக்கு அந்த இன்டெஸ்டைன் மொட்டிலிட்டிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அந்த செரிமானம் ஆகிறதுக்கான நேரம் அதிகமாகும். ஸோ அதனால ஆயிலி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். பாக்கி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டயட்ல ஒரு ஸ்வீட்டோ சுகர் இருக்கிறவங்க ஸ்வீட் லைட்டாக எடுத்துக்கிட்டாலோ அதனாலேயோ எந்த தப்பும் கிடையாது. இப்போ ஒரு டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்றவங்க நிறைய டயட் பேட்டர்ன் இருக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், பேலியோ டயட், கீட்டோ டயட்னு இப்போ நிறைய டயட்டை ஃபாலோ பண்றாங்க. அவங்களே ஒரு சீட் டேன்னு ஒரு டே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதுல எல்லா வகையான உணவையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி எப்பயோ ஒரு நாள் ஒரு அவுட்டிங் போறப்பயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றப்பயோ ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது, எக்ஸப்ட் ஆயிலி ஃபுட்ஸ். இல்லை ஸ்பைசி ஐட்டம் அவாய்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸ்பைசி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற மிளகாவே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் தான். நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா they will use for everything they will use chili, green chili யூஸ் பண்ணுவாங்க. கிரீன் சில்லியே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு வெஜிடபிள் தான். ஸோ அதனால ஸ்பைசி டெஃபினட் ஆஃப்கோர்ஸ் சிலருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், சிலருக்கு செஸ்ட் பர்ன் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களுக்காக இது பண்ணலாம். பட் என்னைக்கோ ஒரு நாள் எடுத்துக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சுகர்னாலேயோ ஸ்பைசினாலேயோ ஆயிலி ஃபுட்டு டெஃபினட்டாக அதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் செரிமானத்துக்கு. அது பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு இடத்துல சாப்பிட்டு வந்து எனக்கு 2-3 நாளாவே ஒரு மாதிரியா இருக்கு, சரியா இல்லை அப்படின்னு சொல்றது என்னன்னா ஸ்வீட்னாலேயோ இல்லை காரத்தினாலேயோ கிடையாது, ஆயில்னால தான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. நேயர்கள் இதுவரை கேட்டது ஆலோசனை நேரம். நிகழ்ச்சியின் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.